தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ச்சியாக மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில தற்போது திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே முல்லைத்தீவு அருகே கரையை கடக்க தொடங்கியிருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது தொடர்ச்சியாக வட இலங்கை பகுதிகளில் கரையை கடந்து பாக் நீரிணைப்பு, அதாவது தமிழகத்தின் டெல்டா கடற்கரை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல தற்போது கரையை கடக்க தொடங்கியிருப்பதன் காரணமா அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இந்த சலனம் இலங்கையில தான் கரையை கடக்குது, மேலும் அடுத்தடுத்து வலுவிழக்குது. இதன் காரணமா தமிழகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை பதிவாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். தற்போது வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மழை தொடங்காததற்கு காரணம் இந்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் இலங்கையில தான் தற்போது வரைக்கும் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இது இலங்கையில் கரையை கடந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்த பின்புதான் தமிழகத்தில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பா இன்று மாலை இரவு நேரங்கள்ல காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை தொடங்கி படிப்படியாக கனமழையாக மாறக்கூடும். சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்லையும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மழை தொடங்குறத நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்த 2 நாட்கள், ஜனவரி 11, 12 ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் பல மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி 11, 12ஆம் தேதி இரவு வரைக்கும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். இன்று இரவு முதல் மழையின் தாக்கமும் பரப்பளவும் படிப்படியாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனம் வலுவிழந்தாலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக தற்போதே வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே தூறல் சாரல் காணப்பட்டு வருது. இலங்கையில் கரையை கடந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்த பிறகு ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றை ஈர்த்து தமிழகத்திலும் மழைப்பொழிவு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தற்போதைய நிலவரப்படி தாழ்வு மண்டலம் இலங்கையில் முல்லைத்தீவு அருகே கரையை கடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய செய்தி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தரைக்காற்றின் வேகம் மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 40 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாதிக்கும் காற்றாக இருக்காது.